அன்புள்ள சகோதர சகோதரிகள் அனைவருக்கு எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது நம்முடைய திருப்பலியில் அடிக்கடி நம்ம திருப்பலிக்கு வரோம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பலிக்கு வரோம். நம்ம ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவோம், அதாவது விசுவாச பிரமாணம். அந்த விசுவாச பிரமாணத்தில் ஒரு வரி வரும், இயேசு போஞ்ச பிலாத்து அதிகாரத்தில் பாடுபட்டு சிலர் அறைந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டார், பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இப்படி வரும். எனக்கே தெரியல, எல்லாருக்கும் தெரியுமான்னு. இந்த பாதாளம் என்றால் என்ன, ஏன் அது சொல்லப்படுகிறது? ஆகிய அன்பு சகோதர சகோதரிகளே, பாதாளம் உண்மையிலே யூதர்களுடைய நம்பிக்கை. அதாவது அவர்கள் ஷியோல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதாளம்னா இறந்தவர்கள் போகும் இடம். இறந்து விட்டால் பாதாளத்துக்கு போவாங்க. அது எங்கே இருக்குது தெரியாது, பூமிக்கு அடியில் எங்கேயோ இருக்குது. அந்த மாதிரி அவங்க நம்புவாங்க. அப்போ இயேசு இறந்து அங்கே போனார், பாதாளத்துக்கு போனார். அதாவது இந்த ஷியோல் சொல்கிறாங்களே, அங்கே போனார். இறந்தவங்க எல்லாம் இருக்காங்க. இயேசுக்கு முன்னே வாழ்ந்தவங்க எல்லாம் அங்கே இருக்காங்க. மோசஸ்லேருந்து ஜேக்கப், நம்ம புனிதர்கள் எல்லாம் அங்கே இருக்காங்க. நாங்கள் போனார். கத்தோலிக்க திரு அவையில் ஏன் இயேசு அங்கே போனார் அப்படின்னா, அது இறந்தவர்களுடைய இடம். என்ன சொல்லுதுன்னா, திரு அவை இயேசு இறந்தார், இயேசு உண்மையிலே இறந்து விட்டார், மரித்தார், இறந்து விட்டார். இதான் முதல் உண்மை. ஏன்னால் சில பேர் இன்னைக்கு இல்லை, கொஞ்சம் ஒரு 8 நூற்றாண்டுக்கு முன்னர் இயேசு இறக்கல, இயேசு சிலுவையில் சாகலை அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதற்காகத்தான் திரு அவையில் இந்த விசுவாச பிரமாணம், இது நீசியா விசுவாச பிரமாணம், இதில் இயேசு இறந்தார், அது உண்மையிலே இறந்தார் என்று சொல்வதற்காக பாதாளத்தில் சென்றார் அப்படின்னு போட்டிருக்கு. பல கிறிஸ்தவர்கள், விபிலிய அறிஞர்கள் சொல்லுவாங்க, இயேசு இறந்தார் உண்மைதான். அதே நேரத்தில் இயேசு அங்கே ஏன் போனார்? அங்குள்ளவர்களை மீட்பதற்கு. அது ஒரு காத்திருக்கும் இடம். அப்போ புனிதர்கள், இறை வாக்கினர்கள், நம்ம ஐசக், மோசஸ், அப்புறம் அபிரகாம் எல்லாம் அங்கே காத்திருக்காங்க. அவர்களை மீட்பதற்காக இயேசு அங்கே போனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதிகாரமான திரு அவையின் படிப்பினை இயேசு இறந்தார், இயேசு உண்மையிலே இறந்து உயிர்த்தெழுந்தார். இதான் நம்முடைய விசுவாசம், இதான் உண்மை, இதான் நம்ம. ஆகவே நாம் இந்த சொல்லும்போது அர்த்தத்தோடு புரிந்துணர்வோடு சொல்வோம். இயேசு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.